வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 2 திங்கட்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்க உள்ள மாவட்டங்களுக்கும், நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்க உள்ள மாவட்டங்களுக்கும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லையும் மழை பொழிவு காணப்பட்டது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம், அதாவது இணையும் பகுதி, நான் திருச்சி மாவட்டம் முடிக்கலை, திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் இணையும் பகுதியாக நத்தம், துவரங்குறிச்சி, பொன்னமராவதி, மேலும் சிங்கம்புணரி இதன் சுற்றுவட்டார பகுதி வரைக்கும் மழை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கூட பெருமாநாடில் கூட 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. துவரங்குறிச்சியில் 24 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது துவரங்குறிச்சி. அதே போல் நடுமண்டல புதுப்பட்டி அதுலேயும் 34 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இது எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு வடக்கே. துவரங்குறிச்சி 24 மில்லிமீட்டர். அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு, புதுக்கோட்டைக்கு மேற்கே உள்ள பகுதி 2 சென்டிமீட்டர் 18 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் ஆங்காங்கே 10 மில்லிமீட்டருக்குள்ள மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கிறது. அதே போல் சேலம் மாவட்டம், அதாவது நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் வடக்கு, அதை தாண்டி சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பனமரத்துப்பட்டி 5 சென்டிமீட்டர் மழைங்க, 45.2 மில்லிமீட்டர் மழை பெய்ந்திருக்கு பனமரத்துப்பட்டி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கமலாம்பட்டி 23 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்தது தான் சேலம் மாவட்டத்திலையும். அடுத்தது அதை தாண்டி கொஞ்சம் பார்த்திங்கன்னா களமருதூர், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் ஒட்டி உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் களமருதூர் 19 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதையும் தாண்டி ஆந்திர எல்லையோரத்தில் தூறல் காணப்பட்டது. ஓகே, இது எதிர்பார்த்தது தான். இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஆங்காங்கே இடிமழை இருக்கும், ஒரு சில இடங்களில் இருக்கும். அதற்கு பிறகு இந்த இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் கிழக்கு கரையை நோக்கி நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வரும். நேற்றைக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு வடக்கு பகுதி வழியாக சேலமையும் தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தோட கடலூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் வந்திருக்கு. அதே போல் மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் சந்திக்கக்கூடிய மதுரை வடக்கு முதல் திருச்சி தெற்கு ஓரம் வரைக்கும் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்காங்க. அங்கே இதில் பனமரத்துப்பட்டியில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு சேலம் மாவட்டம். இப்படி இருக்குது. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் இல்லை, கொஞ்சம் வடக்கும் தெற்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் மழை. அப்புறம் அப்படியே கடலூர் வரைக்கும் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தீவிரமடையும் மழை. ஆனால் டெல்டாவிற்கு கூட கருமேகங்கள் திரளும். மாலையில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கினீங்கன்னா தென்மேற்கே பார்த்தீங்கன்னா கருமேகங்கள் மாலையில் நல்லா சூழ்ந்து இடிமழை பொழிவை ஏற்படுத்தும் ஆங்காங்கே. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட உள்பகுதி இதெல்லாமே ஆங்காங்கே மதுரை, திண்டுக்கல் எல்லாம் அங்கே காற்று பகுதியில் மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. காற்று பகுதிக்கு மட்டும் வாய்ப்பு குறைவு. டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கே மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் டெல்டா மாவட்டத்தில் கடலோரம் வராதுங்க. புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் மட்டும், அதாவது ஒரத்தநாடு, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம் இந்த ஓரம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தெற்கே இருக்கக்கூடிய சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ஏற்கனவே மழை பொழிந்த மதுரை, திண்டுக்கல், திருச்சி மாவட்டத்தோட இணையும் பகுதிகள், மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, திருச்சி மாவட்ட தெற்கு ஓரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட இணையும் பகுதியாகிய மதுரை வடக்கு பகுதியில் மழை இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும். அப்புறம் நாமக்கல்லிருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ஆங்காங்கே, ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு ஓரத்தில் ஆங்காங்கே, இப்படி ஆங்காங்கே இருக்கும். காற்று பகுதி தவிர்த்து ஆங்காங்கே தான், ரொம்ப பெரிய பரப்பில் இருக்காது. 2ஆம் தேதி இன்றைக்கு இருக்கும். அடுத்த 3ஆம் தேதி நாளை இன்றைய விட மழை பொழிவு பரப்பில் கூடும். 3ஆம் தேதி நாளை சென்னை, திருவள்ளூர் உட்பட நல்லா புரிஞ்சுக்கங்க,
1ஆம் தேதி ஒரு மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கே தொடங்கும்னா தொடங்கிடுச்சு. 2ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பரப்பில் இருக்கும், ஆனால் நிறைய இடங்களை ஒதுக்கும். இன்றைக்கு எதிர்பார்த்துருக்கிறோம். நாளை இன்னும் பரப்பில் கூடும், ஒதுக்குதல் குறையும். நாளை இன்னும் பரப்பில் கூடும், ஒதுக்குதல் குறையும். ஆனால் டெல்டாவிற்கு நாளை எட்டுமாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் சென்னை எட்டிவிடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கு நாளை இரவு கனமழை காத்திருக்கிறது. இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கே திருவள்ளூரில் தூரெல்லாம் காணப்பட்டது. இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு. நாளை உறுதியாக உண்டு. 3ஆம் தேதி வட கடல் ஓரம் காற்று பகுதி தவிர்த்து, காற்று பகுதின்னு இது பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி, ஆரியங்காவு கணவாய் காற்றல் பகுதி, ஆரல்வாய் மொழி கணவாய் காற்று பகுதி, இது தவிர்த்து பிற இடங்கள்ல எல்லாம் மழை இருக்கும். நிறைய இடங்களை ஒதுக்கியது நேற்றைக்கு, ஒரு சில இடங்களில் தான் பெய்தது. இன்றைக்கு ஒதுக்குதல் கொஞ்சம் குறையும், ஒதுக்குதல் இருக்கும், ஆனால் ஒதுக்குதல் குறையும். நாளை மேலும் ஒதுக்குதல் குறையும், படிப்படியாக பரவலாகும். 3ஆம் தேதி நல்ல ஒரு பரப்பில் இருந்தாலும் டெல்டாவிற்கு கிடைக்காது. 3ஆம் தேதி டெல்டாவோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம், பேராவூரணி, ஒரத்தநாடு பகுதிகளுக்கு மட்டும் 3ஆம் தேதியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 4ஆம் தேதி உறுதியாக டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. காற்று பகுதி தொடர்ந்து ஒதுக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது தான் காற்று பகுதிக்கு, அதை நான் சொல்கிறேன். 4ஆம் தேதி புதன்கிழமை மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் கனமழையாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயமுத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு ஓரம், ஈரோடு ஒட்டுமொத்த பகுதி, நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டம் தெற்கு வடக்கு மையம் மற்றும் பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் கனமழைங்கிறது. சேலத்துக்கும் பெங்களூருக்கும் இடையில கனமழை காத்திருக்கு. அது அப்படியே திருப்பதி வரைக்கும், ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கும் நல்ல மழை இருக்கு. திருச்சிக்கும் விருதுநகருக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் நல்ல மழை இருக்கு. ஆனால் இதை விட கூடுதல் மழை கரூரில் இருந்து பெங்களூரு வரைக்கும் உள்ள வட உள் மாவட்டங்கள், அப்படியே சென்னை வரைக்கும் கடலோரம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 4ஆம் தேதி நள்ளிரவில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், புதுச்சேரிக்கும் திருப்பதிக்கும் இடையே கனமழை காத்திருக்கு. புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் 4ஆம் தேதி கனமழை இருக்கு. அப்போ உறுதியாக மழை எப்போ? 4ஆம் தேதி. 3ஆம் தேதி பரப்பில் அதிகரிக்கும். 4ஆம் தேதி பரவலாக மழை பொழிவு, ஆனால் காற்றுப்பகுதிக்கு ஒதுக்கும். ஒருவேளை காற்றுப்பகுதி குறுகலாகி காற்றுப்பகுதியை வடக்கும், தெற்கும், கிழக்கும், மேற்கும் மைய காற்றுப்பகுதி என்பது காமநாயக்கம்பாளையம், செஞ்சேரிமலை. அதேபோல் இங்கே தெற்கே உள்ள மைய காற்றுப்பகுதி என்பது கயத்தாறு, கடம்பூர். ஆரல்வாய் மொழிலத்து காற்றுப்பகுதி என்பது ராதாபுரம் பகுதி. இந்த பகுதி தவிர பிற பகுதிகளில் வரக்கூடிய 4ஆம் தேதி மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. இதில் வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரம் கனமழை காத்திருக்கிறது. கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதி கிழக்கே உள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை கனமழை தெரிகிறது. அதே போல் வரக்கூடிய நாட்களில் மழைப்படி பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி மழை வாய்ப்பு இல்லை. ஏன்னா புதிய காற்று சுழற்சியானது வங்கக்கடலில் மியான்மர் கரையோரத்தில் உருவாக போகுது. அதனால் இந்த 5ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு எங்கள் இடத்துல மழை பெஞ்சதோ அந்த இடத்துல மட்டும் 5ஆம் தேதி மழை இருக்கும். நேற்று எங்கே பெய்தது? இந்த ஒரு 4 மாவட்டம் சந்திக்கணும்னு சொல்கிறோமா இல்லையா? புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், மதுரை மாவட்டம் மேலூர், சிவகங்கை மாவட்டம் இந்த பூவந்தி, இந்த இடைப்பட்ட பகுதி, அந்த சுற்றுவட்டார பகுதி மழை இருக்கும். அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, சேலம், அந்த பனமரத்துப்பட்டி, சேலம் மற்றும் அப்படியே கடலோரத்தில் வரைக்கும், கடலூர் மாவட்டத்தில் உள்பகுதி வரைக்கும் அங்கங்கே இருக்கும். இதான் வரக்கூடிய 5ஆம் தேதி. இப்போ 4ஆம் தேதி தான் பரவலான மழை. 5ஆம் தேதி மழை குறைஞ்சிரும். 6ஆம் தேதியும் அதே மாதிரி இந்த மலை மறைக்கும் பகுதிக்கு மட்டும்தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்புறம் அப்படியே 8ஆம் தேதி காற்று சுழற்சி வங்கக்கடலில் உருவாகி 9ஆம் தேதி வாக்கில் அது ஒடிசா கடலோரத்தை நெருங்கி வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையாக 9லிருந்து தொடங்கி 10, 11, 12, 13, 14, 15 எல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். காற்று பகுதிக்கு சாரல் மழை கொடுக்கும் 9ஆம் தேதியிலிருந்து. பிறகு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும்.
கடந்த வாரம் பெய்த மழைப்பொழிவு போல் இல்லாவிட்டாலும் அதை விட சற்று குறைவான மழைப்பொழிவு வலுவான தென்மேற்கு பருவமழையாக காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மாலை இரவு மழைப்பொழிவாகவும் கொடுக்கும். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.